மூன்றாம் முடிச்சு சீரியல்ல அடுத்ததா என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விவேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினி கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து விவேக் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லவும், அவங்களால ஷாக்கு தாங்க முடியல. என்னடா ஆச்சு? எதுடா ஆச்சு? அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது சூர்யா சார தேடலான்னு பார்த்தா, சூர்யா சார் ஆளையே காணோம். வீடு ஃபுல்லா தேடுறாங்க. வீடுக்குள்ளேயும் இல்ல. அடுத்ததா அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, "இந்த மாரி சூர்யா சார காணோம்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "வீட்ல தேடி பாரும்மா இருப்பாரு" அப்படின்னு. "இல்லப்பா, அவரு நைட்டே வந்து அவன் ஃப்ரெண்டு கூட வந்து பேசிட்டு இருந்தாரு. இந்த மாரி கள்ளு குடிக்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே காணோம். இப்போ விவேக்கோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்றாய்ங்க. "இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்" அப்படின்னு. எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றது ஒண்ணுமே புரியலப்பா. சரி, சரி ஒரு சில நம்ம சூர்யாவ தேடுறது வீட்ல இல்ல. ஸோ போலீஸ்ல சொல்லி அவங்கள தேட வைப்போம். முதல்ல நம்ம போயிட்டு வந்து விவேக்குக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேருமே கிளம்பி வந்து போகிறாங்க. ஸோ போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண உடனே அவரோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி விட்டு, ஸோ இவர் வந்து பெரிய வீட்டோட புள்ள, இவர் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே வந்து விவேக்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்காண்டி நந்தினியும் சூர்யாவோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. ஸோ என்னம்மாச்சு ஏதும்மாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து இவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். ஸோ உடனே நிறைய பிளட் தேவைப்படுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. ஸோ கரெக்டான அந்த பிளட் குரூப்பு சூர்யா கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து சூர்யாவ இப்ப தேடணுமே, அவர் தேடினா தான் வந்து இவங்க விவேக் வந்து உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்ட உடனே, விவேக் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து சூர்யாவ வந்து பொழைக்கணும்னா, ஸோ விவேக் வந்து சூர்யாவ கண்டுபிடிச்சு அவர் பிளட் குடுத்தா மட்டும் தான் இவர பொழைக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து தள்ளப்படுறாங்க. உடனே போலீஸ்லேருந்து இன்ஃபார்மும் வருது. ஸோ இந்த மாரி சூர்யா வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னு. அவர் உடனே வந்து இந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு வாங்க. அவர் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தரோட உயிர காப்பாத்தணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே போலீஸும் சூப்பரான ஆக்ஷன் உடனே வந்து எடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து யாரோ ஒரு ராகிங் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காரோட ரேஷ் டிரைவிங்ல மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போலீஸ் வந்து புடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ உடனே அவர் வந்து ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போகாம நேரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ என்னடா அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. இந்த மாரி இந்த இடத்துக்கு தான் உங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள கூட்டிட்டு அங்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினி அவங்க அப்பா, விவேக்கோட ஒய்ஃப் எல்லாமே இருக்கு. "என்ன என்ன என்ன ஆச்சு? யாருக்கு இங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. விவேக் தான் உள்ள இருக்காரு. அவருக்கு பிளட் தேவைப்படுது. ஸோ, அதனால நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி நந்தினிக்கு சொல்லவும், நான் சரி இப்போதைக்கு வந்து குடிக்கல இல்லையா? ஸோ, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு பிளட் குடுக்கலாம். ஒருவேளை இவரு குடிச்சிருந்தா டாக்டர் வந்து கேட்குறாங்க, "நீங்க ஏதாச்சும் குடிச்சிருக்கீங்களா? ட்ரிங்க் ஹேபிட் இருக்கா?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல குடிக்கிறேன் ஆனா எனக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால வந்து எனக்கு போதை ஏற மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நந்தினி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, "இவரு வந்து குடிக்கல மேம். அவரு வந்து வேற எதுவும் குடிச்சிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு." அவருக்கு தெரியாது. நீங்க ஒரு பிளட் செக் பண்ணிட்டு நீங்க குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே டாக்டர் உடனே கூட்டிட்டு போயிட்டு வந்து பிளட் எடுத்து ஸோ விவேக்கோட உயிர காப்பாத்துனதுக்காக வந்து பிளட் எடுத்த உடனே வந்து ஸோ உடனே அவங்களுக்கு ஏத்தி வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து விவேக் கிட்ட போயிட்டு வந்து பேசுறாங்க. நம்ம சூர்யா சாரும். ஸோ இந்த மாரி எனக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் இதெல்லாம் எதுக்குடா? எனக்கு எதுக்குடா சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "இல்ல நீ மட்டும் இந்த ரத்தம் எனக்கு குடுக்கலன்னா நான் வந்து இந்நேரம் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு எனக்கே தெரியலடா" அப்படின்னு வந்து ரொம்ப சென்டிமெண்டலா பேசின உடனே நம்ம சூர்யாவுக்கு மனசு இறங்கிச்சு. இதுக்கு மேல நம்ம குடிக்காம இருந்தா நல்லா இருக்குமோ? ஸோ ஒருத்தரோட உயிர காப்பாத்தி இவ்வளோ வேல்யூவான இருக்கு. நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடியாவும் வருது. ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நந்தினி பேச்சையும் கேட்பார் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல என்ன சுவாரஸ்யமா நடக்குது அப்படின்ட்டு அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். பாய்.